வணக்கம். சினி மினிமினி கே பாக்யராஜ் அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் சாரை நான் முதல்ல மீட் பண்ணது அப்படின்னு இருக்கு இல்லையா, இன்று போய் நாளை வா அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை நான் சந்தித்தேன். புரசவாக்கத்தில் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ராமசாமி தெரு அப்படின்ற தெருவில், அந்த தெருவில் அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாக்யராஜை நான் இன்டர்வியூ பண்ணணுன்றதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் ஃபிலிமாலய பத்திரிகையினுடைய இணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். அவரை நேரடியாக சந்தித்து பேட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். அந்த காட்சிகள் படமாக்கப்பட்ட பிறகு அருகில் இருந்த ஒரு வீட்டில் பாக்யராஜ் சாரை நான் இன்டர்வியூ பண்ணேன். பேட்டி எடுக்கும்போது பாக்யராஜ் சார்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி. அப்போ பாக்யராஜ் சார் பொதுவாக படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் அப்போ ஆரம்பத்திலலாம் கொஞ்சம் வேட்டி கட்டிட்டு வருவார். புதிய வார்ப்புகள் படத்தில் வேட்டி கட்டிட்டு இந்த சட்டை முழுக்கை சட்டை முக்கால் சுருட்டி விட்டுன்னு இருக்கு பாருங்க. அந்த பேட்டர்னில் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் வந்துட்டு இருப்பார். பின்னாடி பேண்ட் இதெல்லாம் போடும்போது கூட கிட்டத்தட்ட அப்படியே வருவார். இந்த முழுக்கை சட்டை முக்காக்கை அப்படின்ற பேட்டர்னில் வச்சு அந்த பேட்டர்னில் வரும். இதை பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டேன். நீங்கள் ஆரம்பத்தில் புதிய வார்ப்புகள் படத்தில் இந்த முக்கால் கை சட்டை அப்படின்ற பேட்டர்னில் வருவீங்க வேட்டி கட்டிட்டு, அதுக்கு பிறகு படங்களில் கூட கிட்டத்தட்ட அதே இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. அதே கெட்டப், வேட்டி முக்கால் கை சட்டை அப்படின்ற அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எப்படி சார்? அதுக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டர் உங்களுக்கு புதிய வார்ப்புகளில் உங்களுக்கு லுக்கு எப்படி இருந்துச்சோ அதே லுக்கே மக்கள் மனசில் அப்படியே பதியட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி அதை கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டேன். பாக்யராஜ் சொன்னார், இல்லை நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். நான் அடுத்தடுத்து படங்களில் அப்படி பண்ணது காரணம் அந்த இமேஜ் அப்படியே மனசில் பதியட்டும் மக்கள் மனசில் அப்படின்றதுக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் அதே கெட்டப்பு அதே காஸ்டியூம்ஸ் வச்சு நான் அப்படியே படத்தில் கண்டினியூ பண்ணேன். நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு பிறகு நான் பாக்யராஜ் சார் இன்னொரு விஷயம் சொன்னேன். சார், ஒரு விஷயம், நீங்கள் இப்போ மௌன கீதங்கள் படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. குமுதத்தில் மௌன கீதங்கள் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வந்துட்டுருக்கு, திரைக்கதை வசனம். அது நீங்கள் தான் எழுதுறீங்க. படமே இன்னும் 20 நாளில் படமே ரிலீஸ் ஆக போகுது. மௌன கீதங்கள் படம் ரிலீஸ் ஆக போகிற நிலையில் வாரம் நீங்கள் குமுதத்தில் இதை திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அது வித் ஸ்டில்ஸோட, படத்தினுடைய ஸ்டில்லோடு அந்த கதை வந்துக்கிட்டு இருக்குது. எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசனம் ஒரு வார இதழில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருக்கிறது. அதை எழுதி கொண்டிருப்பவர் திரைப்படத்தினுடைய கதாசிரியர் இயக்குனர் கே பாக்யராஜ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. நான் அந்த மௌன கீதங்கள் படம் அதில் தொடர்கதையாக வந்துட்டு இருக்கும்போது ரெகுலராக அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த திரைக்கதை வசனத்தை. அதில் பாக்யராஜ் சார், சரிதா இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி கலர் ஸ்டில்ஸு ஒவ்வொரு வாரமும் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் பிக்சர் பார்க்குற மாதிரியே இருக்கும். நமக்கு திரைப்படத்தை திரையில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே உணர்வு அந்த கதையை குமுதம் பத்திரிகையில் வாசிக்கும் போதும் நமக்கு உண்டாகும். பாக்யராஜ் சார்ட்ட இதை நான் கேட்டேன். பத்திரிகையில் இந்த அளவுக்கு திரைக்கதை வசனத்தை நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆக போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இப்போ வர அந்த கதை பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது இந்த படம் திரைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த கதையை தான் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம்ல, இதில் வரக்கூடிய கேரக்டர்லாம் நம்ம தான் பத்திரிகையிலே படிச்சிட்டோம்ல, இதில் பாக்யராஜ் சார் எப்படி இப்படி பேசுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல, சரிதா என்னென்ன பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம்ல, படத்தில் என்னென்ன காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்றது தான் புக்லேயே வந்துருச்சுல, இதெல்லாமே பார்த்துட்டோம்ல. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் போய் இந்த படத்தை பார்த்துட்டுன்னா பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? படத்தினுடைய கதை ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சு போச்சு, கேரக்டர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு, இந்த படத்தினுடைய காட்சிகள் என்னென்னன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எதை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு, எந்த இடத்துல ட்விஸ்ட்டு அப்படின்றதும் தெரியுது, எந்த இடத்துல ஆன்டி கிளைமேக்ஸ் வருதுன்றதும் தெரியுது, எந்த அளவிற்கு இதில் மாறுபட்ட திருப்பங்கள் இருக்கின்றன அப்படின்றதையும் நம்ம புக்கில் கதையாக வரப்போவே வாசிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது படத்தை பார்க்கும்போது என்ன பெப்பு இருக்க போகுது, என்ன திருள் இருக்கும்? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையே ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோன்ற மாதிரி தானே வரும். அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்களா சார்? படத்துக்கு இது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்காதா? இது மிகப்பெரிய மைனஸாக இருக்காதா? நம்ம ஏற்கனவே படித்த கதையை எதுக்கு பார்க்கணும் தியேட்டரில் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லி பாக்யராஜ் சார்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு பாக்யராஜ் சார் சொன்னார், அது சீரியஸாகவே எடுத்துக்கல. இல்லை சார், நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பத்திரிகையில் நான் இப்போ கதை எழுதுறேன்ல சார், திரைக்கதை வசனம் எழுதுறேன்ல, அதை படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்ப்போம், படத்தை பார்க்கும்போது பாக்யராஜ் புக்கில் எப்படி எழுதியிருந்தார், அது சினிமாவாக வர்றப்போ அவர் எப்படி அதை எடுத்திருக்காரு, எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு, சரிதாவை எப்படி நடிக்க வச்சுருக்காரு, இந்த காட்சிகளை அவர் எப்படி படத்தில் சொல்லியிருக்காரு, இந்த கதாபாத்திரங்களை அவர் எப்படி உலாவ விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்க சார். நம்ம படித்த கதையை
சினிமாவாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தோட தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை கட்டாயம் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். இல்லைன்னா நான் குமுதத்தில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் எழுதிக்கிட்டு இருப்பேனா, குமுதத்தில் வந்து என்னை கேட்கும்போதே அவங்க தயங்கிட்டே தான் வந்து கேட்டாங்க. இது மாதிரி இப்போ இந்த திரைப்படத்தினுடைய மௌன கீதங்கள் திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசனத்தை வந்து குமுதத்தில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே அவங்களுக்கு தயக்கம் இருந்துச்சு. நான் வந்து வேண்டாம், மாட்டேன், எனக்கு அதில் சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. நான் சம்மதிச்சதுன்றது அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று. அவங்க வந்து நான் சம்மதித்தேன் அப்படின்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அவங்க நினைக்காத ஒரு மேட்ரு. நான் சரின்னு சொல்லி சம்மதித்தேன். வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி குமுதத்தில் வந்து எதுக்கு இதை எழுதணும், இதை எழுதுனா படத்துக்கு மைனஸ் ஆகிடாதா, கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு மக்கள் எப்படி தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க, திரைக்கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு மக்கள் எப்படி படம் பார்க்கணுன்ற எண்ணம் மக்களுக்கு எப்படி வரும், அது மைனஸ் ஆகிடாதா, படத்தினுடைய ஓட்டத்தை பாதிச்சிடாதா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. என்னை பார்க்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க, டைரக்டர்லாம் கூட சொன்னாங்க, எப்படி இவ்வளோ போல்டாக நீங்கள் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு படத்தினுடைய கதையவே ஒரு லீடிங் பத்திரிகையில் வந்து ஒவ்வொரு வாரமும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இது பெருசாக படத்தை பாதிச்சிடுமே அப்படின்ற எல்லாருமே பொதுவாக பார்த்தவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் சொன்னாங்க. என்னாலும் எல்லாருமே படத்தை பாதிச்சிருமே, படத்தை பாதிச்சிருமே, படத்தினுடைய ஓட்டத்தை அஃபெக்ட் பண்ணிடுமே, மக்கள் எப்படி தியேட்டரில் வந்து படத்தை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், படத்தை கட்டாயம் பார்ப்பாங்க. பத்திரிகையில் கதையாக வரும்போது எப்படி இருந்துச்சோ அதை வந்து திரைப்படமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் மக்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வத்தோடு மக்கள் வந்து கட்டாயம் திரண்டு வந்து இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பார்ப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னால் கூட ஏன் மனசுலாம் கூட அவர் நினச்சது மாதிரி நினப்பு இல்லை. அது எப்படி பத்திரிகையில் கதையாக வந்துருச்சு, நம்ம படித்தது மாதிரியே எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அந்த எதிர்பார்ப்போடு வந்து எப்படி திரையரங்கில் வந்து படத்தை பார்ப்பாங்க, பாக்யராஜ் சார் சொல்கிற மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் எனக்கு உண்மையாகவே உண்டாச்சு. இருந்தாலும் பாக்யராஜ் சார்ட்ட அதை நான் சொல்லலை. சார் எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது சார்ன்ற மாதிரி கூட நான் சொல்லலை. அவர் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டேன். அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை வந்து பத்திரிகையினுடைய நேர்காணலில் நான் எழுதினேன். ஃபிலிமாலயாவில் அது பிரசுரமாகி வந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு 20 நாட்கள் கழித்து மௌன கீதங்கள் படம் திரைக்கு வந்தது. திரைக்கு வந்த பிறகு மக்களுடைய ஆதரவை பெரிய அளவில் அந்த திரைப்படம் பெற்றது. சூப்பர் ஹிட் மூவி, சில்வர் ஜூப்ளி படம் 25 வாரங்கள் ஓடி பாக்யராஜனுடைய கலையுலக பயணத்தில் மிகப்பெரிய மைல் ஸ்டோன் என்று கூறுகிறோமே, அப்படிப்பட்ட மைல் கல்லாக மௌன கீதங்கள் திரைப்படம் அமைந்தது. அந்த திரைப்படத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆர்வத்துடன் வந்து திரையரங்கில் பார்த்தார்கள். அப்போ பாக்யராஜ் சார் வந்து மனசுக்குள்ள நினச்சது சரிதானே, பத்திரிகையில் வந்த கதையை ஸ்க்ரீனில் நான் எப்படி சொல்லியிருப்பேன்ற எதிர்பார்ப்போடு மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காக தன்னம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, அந்த முழுமையான நம்பிக்கையை மனசுக்குள்ளே வச்சுட்டு சொன்னார் பாருங்கள், அது பெரிய விஷயம். அந்த திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்ற பிறகு பாக்யராஜ் வந்து எந்த அளவுக்கு நம் மக்கள் மீது ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். பாக்யராஜ் சார் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சந்திக்கும் போது கூட இந்த விஷயத்தை பாக்யராஜ் சார்ட்ட நான் சொன்னேன். சார், அப்போ நான் பேட்டி எடுக்கும்போது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொன்னீங்க, உண்மையாகவே நீங்கள் பதில் சொன்னால் கூட நீங்கள் சொன்ன பதிலை பத்திரிகையில் எழுதிட்டேன், இருந்தால் கூட என் மனசில் வந்து அந்த நம்பிக்கை வரல சார், எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் ஸ்க்ரீனுக்கு வரும்போது ஒருவேளை மக்கள் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கதை தானே, இதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கு பிறகு அதே படத்தை நானே திரையரங்கில் போய் பார்த்தேன் சார். பார்க்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு மகத்தான வெற்றி படமாக ஆகக்கூடிய அளவிற்கு வரவேற்பை கொடுத்தார்கள் அப்படின்றத நேரடியாக நானே பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து அளவற்ற சந்தோஷமும் ஆச்சரியமும் உண்டானது. அப்போ மக்கள் மேலே நீங்கள் எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்பதை அன்றே நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்றத பாக்யராஜ் சார்கிட்ட சொன்னேன். பாக்யராஜ் சார் வந்து நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ எந்த அளவுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் வந்து படம் தயாரிப்பில் இருக்கும்போதே மௌன கீதங்கள் திரைப்படத்தின் மீது மகத்தான வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையை தன் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மௌன கீதங்கள் திரைப்படம் தயாரிப்பில் இருந்த காலகட்டத்தில் நடைபெற்ற
இந்த சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இங்கு நான் கூறுகிறேன்.